வேலன் சீரியலில் இப்போ ரடகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண சேனல் கண்டினியூ ஆதரவு வந்து தாங்க. வேலன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ரேணுகா கிட்ட. ஏங்க, நான் அவசியம் அங்கே போய் தாங்க ஆகணும். அங்கே போனால் மட்டும்தான் என்னால் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும். இங்கே உட்காந்துட்டு என்னால் திட்டம் போட முடியாது. உங்கள் அம்மா கிட்ட வந்து எப்போதும் போல் நீங்கள் சமாளிக்க ஆரம்பிச்சிருங்க. நான் இங்கே தான் இருக்கேன், இங்கே போயிருக்கேன், அங்கே போயிருக்கேன், ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி ஏதாவது தள்ளி போடுங்க, நான் போகிறேன்னு சொல்லிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. எப்படியோ எனக்கும் இன்றைக்கி வள்ளிக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு ரஞ்சித் வந்து சந்தோஷமாக இருக்கிறப்ப, இனிமேட்டு நம்மளால் வேலைனை தடுத்து நிப்பாட்ட முடியாது. தடுத்து நிப்பாட்டணுன்னா அது ரஞ்சித்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்துக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. ரேணுகா, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க? அங்கே எல்லாம் பிரச்சனை இல்லைல்ல? ஏங்க, இது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் தான் போச்சு. ஆனால் வேலன் வந்து அங்கே கல்யாணத்தை நிப்பாட்டணுன்னு தான் வந்துக்கிட்டு இருக்கான். என்ன சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரஞ்சித் வந்து கேட்டோன்னே, கோயிலில் தானங்க வந்து நாங்கள் இருந்தோம் எல்லாரும். ஆனால் எங்களையும் மீறி யாரோ ஒருத்தவங்க வந்து இன்றைக்கி உங்களுக்கும் வள்ளிக்கும் கல்யாணங்கிற விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க. அதனால் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க வேலன். ஒன்றால் ஒரு நாள் கூட உன்னோட புருஷனை வந்து பத்திரமா பார்த்துக்க முடியாதா? கல்யாணம் ஆகணும் ஆகணும்னு நினச்சா மட்டும் போதுமா? அவனை கைக்குள்ளே போட்டு வச்சுக்க தெரியாது? ஏங்க, நான் நினச்ச காரியம் எல்லாம் கரெக்டாக தாங்க நடந்துச்சு. கடைசி நேரத்தில் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கே தெரில. ஆமாம், எல்லாத்தையும் சொதப்பிட்டு கடைசி நேரத்தில் வந்து என்கிட்ட கேளு, நான் தடுக்கிறேன், அது வேறு விஷயம். இருப்பினும் வந்து இந்த சந்தர்ப்பத்தை வந்து நீ விட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. என்னது இவர் வேறு இப்படி சொல்கிறாரு, என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப முத்தையாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. வள்ளியோட அம்மா. முத்தையா, போயிட்டீங்களா? நான் இப்போ தான் ஆட்டோவில் வந்து கோயிலில் வந்து இறங்கிறேன். எப்படி இருந்தாலும் வந்து நான் ஃபோன் அடித்து சொல்லிடுறேம்மா. தகவல் வந்து சொல்லிவிட்டு நிச்சயம் வந்து கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிடலாம். நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம முத்தையா, வேலனோட அப்பா. நீங்கள் சொல்கிறது எல்லாம் ஓகே தான், ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணத்தை வந்து நம்ம நிப்பாட்டிடணும். அப்படி நிப்பாட்டலன்னு வச்சுக்கிங்க, அப்புறம் அவ்வளோதான், நம்மளால் நினச்ச காரியத்தை எதையுமே வந்து நிறைவேற்ற முடியாமல் போயிடும். அப்புறம் ரஞ்சித் தான் வந்து வள்ளிக்கு வந்து ஹஸ்பண்டாக ஆவா. இதை நினச்சி கூட என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னோன்னு வந்து, இந்த பிரச்சனை புரியாமலாம் இல்லைம்மா, புரியுது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. கோயிலுக்கு போய் பார்த்தா தான் தெரியுது அந்த இடத்துல வேலன் வந்து எப்பயோ வந்து கிளம்பிட்டாங்கங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருது போல இருக்குது. ரஞ்சித் வந்து ஒரு பக்கம் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அவங்களோட அசிஸ்டண்ட்டுக்கெலாம். என்னையா, எதுவும் வேலை இருக்கா? ஆமாம், வேலை இருக்குது. எத்தனை பேர்ரா நம்மக்கிட்ட இப்போ இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு 7 பேர்கிட்ட இருக்கும். அப்படியா, வசதியாக போச்சு. வேலைன்னு ஒருத்தன் வந்து என் வீட்டுக்கு வந்து வர வழியில் வந்து வந்துக்கிட்டு இருப்பான். நீ அவனை வர விடாமல் தடுக்கணும். சரியா? சரியா, நீங்கள் சொல்லிட்டீங்கள, நாங்கள் பார்த்துக்குறோம். தடுத்தா மட்டும் போதுமா? ஆ, தடுத்தா போதும்டா, எக்காரணம் கொண்டும் அவன் இங்கே வரவே கூடாது. சரியா அப்படின்னு சொன்னேன். சரியான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. டேய், இது மாதிரி வந்து வேலைன்னு இவர் தான் ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இவர் அந்த கல்யாணத்துக்கு வந்து போகக்கூடாதான், அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு தான் வந்து போகிறாராம். நிறையா வந்து கிடைக்கும்டா நமக்கு அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க மட்டும் கீழே அசந்து தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து வேலன் வந்து வந்துக்கிட்டு இருந்தவங்க அப்படியே போயிருக்கலாம். இருந்தாலும் வண்டியை வந்து நிப்பாட்டிட்டு, என்னது இப்படி வந்து இருக்கா அப்படியே பக்கத்தில் வந்து வண்டி வேற சாஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கிறப்ப, என்னென்ன பார்த்து வரக்கூடாதா, கொஞ்சம் கவனமாக வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போதே திடீர்னு டக்குன்னு வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வேலன் வந்து பின்னாடி வந்து போய் நிற்கிறதுக்குள்ளே 4-5 பேர் வந்து வேலனை வந்து பத்திரமா வந்து பிடிச்சிக்கிறாங்க அந்த இடத்துல. உடனே வந்து அவங்க அடிக்கலான்னு வரப்போ வேலன் வந்து ஏறி குதித்து அடிக்க வந்தவரை ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு அப்புறம் சுற்றி இருக்கிறவங்கலாம் வந்து பந்தாடிக்கிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். வள்ளியோட அம்மா இருக்காங்களே, வேலனை வந்து தடுத்து நிப்பாட்ட ரஞ்சித் ஏதாவது திட்டம் போட்டாலும் திட்டம் போடுவான். கடைசி நேரத்தில் வந்து எதுவுமே வந்து சொதப்பிடக்கூடாது, நம்ம நினச்ச காரியம் வந்து நல்லபடியாக வந்து நடக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல வள்ளியோட அம்மா. நம்மளே வந்து ஆட்டோவை பிடிச்சிட்டு அங்கே மாசா வந்து இறங்க வேண்டியதான்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோவில் ஏறி வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஆட்டோ வந்து வேலனை தாண்டி தான் வந்து போயிட்டுருக்கு. வேலன் எப்படி இருந்தாலும் வந்துடுவாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு அப்படியே வந்து அவங்க வீட்டு வாசலில் வந்து இறங்குறப்ப, எனக்கு தலைவர் தான் எல்லாமே முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரத்தினில் வந்து மேடையில் வந்து பேசுகிறாங்க. சொந்த பந்தத்தோடு தான் என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் என்ன பண்ணுறது, ஆனால் அவருக்கு முக்கியமான வேலை அன்னைக்குன்னு டெல்லியில் வந்து இருக்கான். அதனால் வந்து நாங்கள் கல்யாணத்தை வந்து அவர் கண்ணு முன்னாடி தான் நடத்தி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டு இருந்ததுனால தான் இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் வந்து கூப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நீங்கள் எல்லோரும் தான் எனக்கு ரொம்ப முக்கியங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா, என்னை இவ்வளோ சங்கடப்பட வைக்கிறியே அப்படின்னு சொல்லும்போது, தலைவரே நீங்களும் வந்து எப்போதும் போல் வந்து ஸ்டேஜில் ஏறி மாஸ் பண்ணுங்க தலைவரே அப்படின்னு சொல்லி நம்ம ரத்னவேல் சொன்னோன்னே, சரிப்பா அப்படின்னு சொன்னோன்னே, இதை நான் எங்கள் வீட்டு கல்யாணம் போல தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். என் வீட்டில் ஒரு கல்யாணம் இப்படி தான் வந்து நடந்திருக்கும். ஏன்னா அந்த கல்யாணத்தில் நான் கண்டிப்பாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு எங்கள் வீட்டில் வந்து அந்த கல்யாணத்தை வந்து முன்கூட்டியே வந்து நடத்தி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் ரத்னவேலும். ரத்னவேல் வந்து நான் பார்த்து வளர்ந்த பையன். அவர் எவ்வளோ வந்து அவரோட
புத்திசாலித்தனமும் சரி, அவர் ஒரு கிட்ட வந்து ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா அது எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் புத்திசாலித்தனமாக சூப்பராக வந்து நம்ம முன்கூட்டி வந்து எதிர்பார்க்கறத விட சூப்பராக வந்து நடத்தி முடிச்சிருவாரு. அதுவும் விரைவாக வந்து சூப்பராக பிளான் பண்ணி திட்டமிட்டு பண்ணி கொடுத்துருவாருன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டு தாங்கிற மாதிரி எல்லாரும் வந்து கை தட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து தாலி கட்ட வேண்டிய நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். எல்லாருக்கும் வந்து அச்சதையை வந்து கொடுத்துட்றாங்க. தாலியை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க எல்லாரும். ரஞ்சித் கிட்ட வந்து தாலியை வந்து கொடுக்கலான்னு அந்த இடத்துல வந்து குருக்கள் வந்து யோசிச்சுட்டு அப்படியே வந்து கொடுக்குறாங்க. அந்த இடத்துல அந்த ஐயர் உடனே வந்து தாலி வாங்கி கட்டலான் இருக்கிறப்ப கரெக்டாக வந்து வள்ளியோட அம்மா வந்துடுறாங்க. நல்ல வேலனோட நம்ம முன்னாடி வந்தது நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வராங்க. அந்த இடத்துல நிறுத்துங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல உடனே வந்து ரஞ்சித் வந்து தாலி கட்டலான்னு முடிவில் தான் கட்டலான்னு பார்க்குறாங்க. நம்ம வள்ளி வந்து தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி ரத்னவேல் பாண்டியன் வந்து நீ எதுக்கு இங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க? எனக்கு உரிமை இருக்குது, நான் பேசுகிறேன். என்னது உனக்கு உரிமை இருக்கா? அதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து போயிடுச்சு. தேவலாம் பர்ஃபார்ம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதன்னொன்னே பக்கத்தில் வந்து மைக் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அந்த இடத்துல வந்து வீடியோ ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் வந்து பரபரப்பாக. ஒரு பக்கம் ஏய் உனக்கு இந்த வீட்டுக்கும் என்ன சம்மந்தம்? 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து உனக்கு இந்த வீட்டுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு. நான் தான் வந்து வள்ளிக்கு அம்மா. அப்படி இருக்கும்போது நீ வளர்த்தவங்கிற முறையில் வந்து என் பொண்ணுக்கு வாழ்க்கையை அமைச்சு தரத்துக்குலாம் உனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீ வந்து எப்படி வந்து உரிமையை வந்து கையில் எடுத்துக்கலாம்? நீ நல்லபடியாக ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தனா நான் எதுவும் கேட்டுக்க மாட்டேன். ஆனால் ரஞ்சித் போல இருக்கிற மாப்பிள்ளை ஏன் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா? என்னாலலாம் இதை ஜீர்ணிக்கவே முடியலன்னு சொல்லி அவங்க அந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுறப்ப மரியாதையாக சொல்கிறேன் இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிடுறாங்க ரத்னவேல் பாண்டியன். என்னால் முடியாது, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வள்ளியோட அம்மா வந்து மாஸ் பண்ணோன்னே அடிக்கலான்னு கை வாங்குறாங்க. அந்த இடத்துல வந்து ரத்னவேல் பாண்டியனோட தலைவர் வந்துடுறாங்க. என்ன ஆச்சு ரத்னவேல்? என்ன பிரச்சனை இங்கே? எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீ மாட்டுங்க அடிக்கிறதுக்காக வந்து கை வாங்குற. பின்ன என்ன தலைவரே, நான் 5 நிமிஷத்தில் வந்து பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சிடுறேன். அமைதியாக வந்து ஹேண்டில் பண்ணு. என்னோட கோவத்தை வந்து நீ பார்த்துடாத. மரியாதையாக அந்த வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொன்னோன்னே மாமா தேவலாம் நீங்கள் பிரச்சனை பண்ணாதீங்க மாமா. நீங்கள் பிரச்சனை பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும் எல்லாருக்கும். அதனால் நான் களத்தில் இறங்குறேன். நீங்கள் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கீங்க, அது எல்லாம் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த கல்யாணத்தெல்லாம் உங்களால் நிப்பாட்ட முடியாது. மரியாதை நீங்களே போயிட்டீங்கன்னா வந்து நல்லதுங்கிற மாதிரி சொல்கிறப்ப போக முடியாது, உன்னால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்கள வந்து கழுத்தை பிடிச்சி வெளியில் தரலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வராங்க. கரெக்டாக வேலன் வந்து நிப்பாட்டிடுறாங்க. மாப்பிள்ளை தம்பி நீங்கள் என்ன பண்ணணுன்னா பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுற வேலையை மட்டும் பாருங்கள், மற்றதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அம்மா வாசலுக்கு வாங்கம்மா, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. டேய் அங்கே போய் கல்யாணத்தை நிப்பாட்டுவேன்னு பார்த்தா என்னடா இங்கே உட்காந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? என் மேல் நம்பிக்கை இருக்குல்ல அத்தை, நீங்கள் போயிட்டு வாங்க. இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட வேண்டியது என்னோட பொறுப்பு, நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னாலலாம் போக முடியாதுடா, நீ நிப்பாட்டுவேன்னு எனக்கு அது நம்பிக்கையே இல்லை. என் பொண்ணு வாழ்க்கையில் என்னாலாம் விளாட முடியாது. போய் நிப்பாட்ட வழியை பாரு. நீ நிப்பாட்டினதுக்கப்புறம் தான் நான் போவேன். இல்லை என் பொண்ணு கழுத்தில் நீ தாலி கட்டு. ஐயாட்ட பேசுகிறேன்னு ஐயா கல்யாணத்தை வேணால் தள்ளி வச்சிடலாம், ஏன்னா பிரச்சனையாகிட்டே போயிட்டுருக்கு. நிச்சயம் இன்றைக்கி தான் கல்யாணம் நடந்தே ஆகணும். அதுவும் என்னோட பெரிய ஆள்லாம் வந்திருக்காங்க, தலைவர்லாம் வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி வந்து என்னால் அசிங்கப்படலாம் முடியாது. இன்றைக்கி தான் கல்யாணம் நடக்கணுங்கிற மாதிரி வேலன் பேசுகிறத கேட்காம ரத்னவேல் பாண்டியன் வந்து முடிவெடுக்கிறாங்க.